மண்டை ஓட்டு மூளை உறைகளில் டியூராமேட்டர், பையாமேட்டர் மற்றும் வேறு எந்த சவ்வு அடங்கும்? ஏ. அராக்னாய்டு சவ்வு, அராக்னாய்ட் மெம்ப்ரேன். பி. மயலின் உறை, மயலின் ஷீத். சி. டென்ட்ரைட்டுகள், டென்ட்ரைட்ஸ். டி. ஆக்சான், ஆக்சான். சரியான பதில் ஏ. அராக்னாய்டு சவ்வு, அராக்னாய்ட் மெம்ப்ரேன். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி மூளையைச் சுற்றியுள்ள 3 பாதுகாப்பு உறைகளில் மெனிஞ்சஸ் நடுப்பகுதியாக அராக்னாய்டு சவ்வு அமைந்துள்ளது. இது சிலந்தி வலை போன்ற அமைப்பைக் கொண்டு மூளை தண்டுவட திரவத்தை சேமிக்க உதவுகிறது. வளைவில் செல்லும் ஒரு மகிழுந்துவின் இயக்கம் எவ்வகை இயக்கம்? ஏ. அலைவு இயக்கம். பி. நேர்கோட்டு இயக்கம். சி. அதிர்வுறு இயக்கம். டி. வட்ட இயக்கம். சரியான பதில் டி. வட்ட இயக்கம். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு பொருள் வளைந்த பாதையில் செல்லும்போது அதன் திசை தொடர்ந்து மாறுவதால் அது வட்ட அல்லது வளைவு பாதை இயக்கமாக கருதப்படுகிறது. வளைவில் திரும்பும் மகிழுந்து மையநோக்கு விசைக்கு உட்பட்டு இத்தகைய இயக்கத்தை மேற்கொள்கிறது. நீர்நிலைகளில் வீசப்படும் ஒரு பொதுவான தேவையற்ற பொருள் என்ன? ஏ. சுத்தமான காற்று, கிளீன் ஏர். பி. தாதுக்கள், மினரல்ஸ். சி. கழிவு, வேஸ்ட். டி. தூய நீர், பியூர் வாட்டர். சரியான பதில் சி. கழிவு, வேஸ்ட். சரியான விடை சி. சோகஸ்மெலி தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு உபயோக கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் போன்றவை நீர்நிலைகளில் வீசப்படும் தேவையற்ற பொருட்கள் ஆகும். இவை நீரின் தரத்தை குறைத்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அட்டை உமிழ்நீர் சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் இரத்த உறைவை தடுக்கும் பொருளின் பெயர் என்ன? ஏ. ஹிருடின், ஹிருதீன். பி. ஹீமாடின், ஹெமட்டின். சி. ஹைலேஸ், ஹைலேஸ். டி. ஹெப்பாரின், ஹெப்ரின். சரியான பதில் ஏ. ஹிருடின், ஹிருதீன். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி அட்டை பூச்சிகள் இரத்தம் குடிக்கும்போது அது உறையாமல் இருக்க ஹிருடின் என்ற புரதத்தை உமிழ்நீர் மூலம் செலுத்துகின்றன. இது இரத்தத்தில் உள்ள த்ரோம்பின் செயல்பாட்டைத் தடுத்து இரத்த ஓட்டத்தை தடையின்றி வைக்கிறது. நீரியல் புவியீர்ப்பு பிரிப்பு முறையால் தூய்மையாக்கப்படும் தாதுவிற்கு ஒரு உதாரணம். ஏ. ஜிங்க் பிளெண்ட், ஜேடேனேஸ். பி. ஹேமடேட், எபிரெண்டோ3. சி. சால்கோபெரேட், CuAbA2. டி. பாக்சைட், A232 2H2. சரியான பதில் பி. ஹேமடேட், எபிரெண்டோ3. 1. ஹேமடேட் ஒரு ஆக்சைடு தாது என்பதால் அதன் அதிக அடர்த்தி காரணமாக புவியீர்ப்பு முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. இம்முறையில் லேசான மாசுக்கள் நீரினால் அடித்துச் செல்லப்பட்டு கனமான தாது துகள்கள் தங்கிவிடும். எந்த கருத்து நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலனை உள்ளடக்கியது? ஏ. நேரியல் உந்தம், லினியர் மொமெண்டம். பி. நிறை விகிதம், மாஸ் ரேஷியோ. சி. முடுக்கம், ஆக்சலரேஷன். டி. விசை, ஃபோர்ஸ். சரியான பதில் ஏ. நேரியல் உந்தம், லினியர் மொமெண்டம். 1. ஒரு பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் நேரியல் உந்தம் PMV என வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு வெக்டர் அளவு மற்றும் ஒரு பொருளின் இயக்கத்தின் அளவை குறிக்கிறது. 2. பி. நிறை விகிதம் என்பது இரண்டு நிறைகளுக்கு இடையிலான ஒப்பீடு மட்டுமே. வாகனங்களில் பின்புற கண்ணாடிகளாக எந்த வகை ஆடிகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. குவி ஆடிகள், கன்வெக்ஸ் மிரர்ஸ். பி. பரவளைய ஆடிகள், பாராபாலிக் மிரர்ஸ். சி. சமதள ஆடிகள், பிளேன் மிரர்ஸ். டி. குழி ஆடிகள், கன்கேவ் மிரர்ஸ். சரியான பதில் ஏ. குவி ஆடிகள், கன்வெக்ஸ் மிரர்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி குவி ஆடிகள் எப்போதும் நேரான மற்றும் சிறிய பிம்பத்தை உருவாக்குவதால் ஓட்டுநருக்கு பின்னால் வரும் வாகனங்களின் பரந்த பார்வையே வைட் ஃபீல்ட் ஆஃப் வியூ வழங்குகின்றன. இவை வெளிப்புறமாக வளைந்திருப்பதால் அதிகப்படியான பகுதியை திரையில் காட்டுகின்றன. உரையில் மீன்கள் எந்த வகை முதுகெலும்பிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஏ. நீர்வாழ் முதுகெலும்பிகள். பி. நிலவாழ் முதுகெலும்பிகள். சி. வான்வழி முதுகெலும்பிகள். டி. இருவாழ்வி முதுகெலும்பிகள். சரியான பதில் ஏ. நீர்வாழ் முதுகெலும்பிகள். சரியான விடை மீன்கள் நீரில் வாழ்வதற்கும் செவில்கள் மூலம் சுவாசிப்பதற்கும் ஏற்ற தகவமைப்புகளைக் கொண்டுள்ளதால் அவை நீர்வாழ் முதுகெலும்பிகள் எனப்படுகின்றன.
இவை முதுகெலும்புள்ள விலங்குகள் தொகுதியில் மிக முக்கியமான நீர்வாழ் பிரிவாகும். ஒரு கார் என்ஜினைச் சுற்றி வெப்பத்தை உறிஞ்சுவதற்கு நீர் எவ்வாறு சுற்றப்படுகிறது? ஏ. ஒரு ரேடியேட்டர் பம்பை பயன்படுத்தி. பி. ஒரு விசிறியை மட்டும் கொண்டு. சி. என்ஜின் மீது நேரடியாக ஊற்றுவதன் மூலம். டி. ஒரு குளிர்பதன அலகு மூலம். சரியான பதில் ஏ. ஒரு ரேடியேட்டர் பம்பை பயன்படுத்தி. ரேடியேட்டர் பம்ப் என்ஜினைச் சுற்றியுள்ள ஜாக்கெட்டுகளில் நீரைச் சுழலச் செய்து வெப்பத்தை உறிஞ்சி ரேடியேட்டருக்கு கொண்டு செல்கிறது. இது என்ஜின் அதிக வெப்பமடைவதைத் தடுத்து சீரான வெப்பநிலையை பராமரிக்க உதவுகிறது. 1. முட்டைகளை சமைப்பது என்பது எந்த நிபந்தனையை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஒரு வேதியியல் வினைக்கு எடுத்துக்காட்டாகும்? ஏ. ஒளி, லைட். பி. உணவுத் தொடர்பு, ஃபுட் கான்டாக்ட். சி. வெப்பம், ஹீட். டி. மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி. சரியான பதில் சி. வெப்பம், ஹீட். சரியான விடை சி. சோகஸ்மெலி வெப்பத்தை பயன்படுத்தும்போது முட்டையில் உள்ள புரதங்கள் வேதியியல் மாற்றமடைந்து திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறுகின்றன. இது ஒரு மீளா வேதியியல் மாற்றமாகும். பேட்டரிகளை சார்ஜ் செய்ய சோலார் செல்கள் பயன்படுத்தப்படுவது அவற்றின் செயல்பாட்டைப் பற்றி என்ன உணர்த்துகிறது? ஏ. அவை பேட்டரிகளுக்கு வெப்பத்தை உருவாக்குகின்றன. பி. அவை பேட்டரி அமைப்புகளை குளிர்விக்கின்றன. சி. அவை இரசாயன ஆற்றலை நேரடியாக சேமிக்கின்றன. டி. அவை ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகின்றன. சரியான பதில் டி. அவை ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகின்றன. 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி சோலார் செல்கள் ஒளிமின்னழுத்த விளைவை பயன்படுத்தி சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றுகின்றன. இந்த மின்சாரம் பேட்டரிகளில் வேதி ஆற்றலாக சேமிக்கப்பட்டு பின்னர் பயன்படுத்தப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர்டென்ஷன் போன்ற உயர் இரத்த கொழுப்பு மூலம் வகைப்படுத்தப்படும் நிலை எது? ஏ. ஹைப்பர்கொலஸ்ட்ரோலோமியா, ஹைப்பர்கொலஸ்டரலோமியா. பி. கிளைகோசூரியா, கிளைகோசூரியா. சி. உடல் பருமன், ஒபெசிட்டி. டி. லுகேமியா, லுகேமியா. சரியான பதில் ஏ. ஹைப்பர்கொலஸ்ட்ரோலோமியா, ஹைப்பர்கொலஸ்டரலோமியா. 1. இரத்தத்தில் கொழுப்பின் அளவு இயல்பை விட அதிகமாக இருப்பதே ஹைப்பர்கொலஸ்ட்ரோலோமியா என்று அழைக்கப்படுகிறது. இது உயர் இரத்த அழுத்தம் போன்றே இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. புவி வெப்பமயமாதலால் பனியாறுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? ஏ. அவற்றின் நிலைப்படுத்தல். பி. அவற்றின் விரிவாக்கம். சி. அவற்றின் உருகுதல், their melting. டி. அவற்றின் படிகமாக்கல். சரியான பதில் சி. அவற்றின் உருகுதல், their melting. சரியான விடை சி. சோகஸ்மெலி புவி வெப்பமடைவதால் வளிமண்டல வெப்பநிலை உயர்ந்து பனிப்பாறைகள் வேகமாக உருகுகின்றன. இதனால் கடல் மட்டம் உயர்ந்து கடலோர பகுதிகள் மூழ்கும் அபாயம் ஏற்படுகிறது. அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கு ஆட்படும் அளவை கண்டறியும் சாதனம் எது? ஏ. நிறமாலைமானி, ஸ்பெக்ட்ரோமீட்டர். பி. கதிர்வீச்சு அளவுமானி, டாசிமீட்டர். சி. தொலைநோக்கி, டெலெஸ்கோப். டி. நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப். சரியான பதில் பி. கதிர்வீச்சு அளவுமானி, டாசிமீட்டர். 1. கதிர்வீச்சு அளவுமானி, டாசிமீட்டர் என்பது ஒரு நபர் எவ்வளவு அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கு ஆட்பட்டுள்ளார் என்பதை அளவிடும் கருவியாகும். இது அணுமின் நிலையங்கள் மற்றும் எக்ஸ்ரே அறைகளில் பணிபுரிபவர்களின் பாதுகாப்பிற்கு அவசியமானது. 2. பீட்டா கதிர்களின் உள்ளடக்கம் என்ன? ஏ. ஹீலியம் அணுக்கருக்கள். பி. ஃபோட்டான்கள். சி. நியூட்ரான்கள். டி. எலக்ட்ரான்கள். சரியான பதில் டி. எலக்ட்ரான்கள். சரியான விடை டி. சோகஸ்மெலி பீட்டா கதிர்கள் என்பவை கதிரியக்க உட்கருக்களால் உமிழப்படும் அதிவேக எலக்ட்ரான்கள் அல்லது பாசிட்ரான்கள் ஆகும். இவை எதிர்மின் சுமை கொண்டவை மற்றும் மிக குறைந்த நிறை கொண்டவை. ஏ. ஹீலியம் அணுக்கருக்கள் என்பவை ஆல்பா கதிர்கள் ஆகும். மனித உடலில் இரத்தம் எந்த வகை திசுவாக வகைப்படுத்தப்படுகிறது? ஏ. இணைப்பு திசு, கனெக்டிவ் டிஷ்யூ. பி. தசை திசு, மசில் டிஷ்யூ. சி. புறத்தோல் திசு, எபிதீலியல் டிஷ்யூ. டி. நரம்பு திசு, நர்வஸ் டிஷ்யூ. சரியான பதில் ஏ. இணைப்பு திசு, கனெக்டிவ் டிஷ்யூ. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி இரத்தம் ஒரு திரவ இணைப்பு திசுவாகும்.
ஏனெனில் இது உடலின் பல்வேறு உறுப்புகளை இணைத்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்ஸிஜனை கடத்துகிறது. இது பிளாஸ்மா என்ற திரவத்தில் இரத்த செல்கள் மிதக்கும் அமைப்பைக் கொண்டுள்ளது. விண்வெளி வீரர்கள் பயன்படுத்தும் தொடர்பு முறை எந்த பொதுவான சாதனத்தைப் போலவே விவரிக்கப்படுகிறது? ஏ. ஒரு தொலைக்காட்சி, டெலிவிஷன். பி. வீட்டில் உள்ள ஒரு வானொலி, ரேடியோ அட் ஹோம். சி. ஒரு தொலைபேசி, டெலிஃபோன். டி. ஒரு கணினி வலையமைப்பு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க். சரியான பதில் பி. வீட்டில் உள்ள ஒரு வானொலி, ரேடியோ அட் ஹோம். விண்வெளியில் காற்று இல்லாததால் வெற்றிடம், ஒலி அலைகள் பயணிக்க முடியாது. எனவே விண்வெளி வீரர்கள் வானொலி அலைகளை பயன்படுத்துகின்றனர். வானொலி அலைகள் மின்காந்த அலைகள் என்பதால் அவை வெற்றிடத்திலும் ஊடுருவிச் செல்லும் தன்மை கொண்டவை. பரவலை கவனிக்க தண்ணீரில் மையைச் சேர்க்கும்போது எந்தச் செயலைச் செய்ய வேண்டாம் என்று குறிப்பாக அறிவுறுத்தப்படுகிறது? ஏ. ஒரு பெரிய கண்ணாடியை பயன்படுத்துதல். பி. குலுக்குதல் அல்லது கலக்குதல். சி. சூடான நீரை பயன்படுத்துதல். டி. மெதுவாகச் சேர்த்தல். சரியான பதில் பி. குலுக்குதல் அல்லது கலக்குதல். சரியான விடை பி. சோகஸ்மெலி பரவல் என்பது துகள்கள் தானாகவே நகர்ந்து கலக்கும் ஒரு இயற்கையான செயல்முறையாகும். கலக்குதல் அல்லது குலுக்குதல் என்பது வெளிப்புற விசையைச் சேர்ப்பதால் அது இயற்கையான பரவல் வீதத்தை கண்டறிய தடையாக இருக்கும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?